பாகம் 2. தேவனூர் கட்டுவடத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத குன்றாய பெருமாள் இந்த திருக்கல்யாணம். அதை முன்னிட்டு பாருங்கள், இந்த நிகழ்வில் நடத்தக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள் எவ்வளோ அவ்வளோ அற்புதமாக இந்த நிறத்தை ஆடுகிறார்கள். பாருங்களேன், நமது மனமும் அவர்களோடு சேர்ந்து ஆடுகிறதல்லவா. ஆஹா, இறைவனின் திருக்கல்யாணம் என்று சொன்னால் சும்மாவா? மனிதர்களின் திருக்கல்யாணத்திற்கு இங்கே அமர்க்கலாம் தாண்டவம் பாடுகிறது. இறைவனின் நடனம் என்றால் இந்த நடனமே இந்த மனிதர்களாகிய நாம் நடத்துகின்ற இந்த நிகழ்வு இவ்வளவு உற்சாகமாகவும் இவ்வளவு சந்தோஷமாகவும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேவலோகத்தில் நடைபெற்ற எம்பெருமான் ஈசன் உமாமகேஸ்வரி கல்யாணம் மதுரையில் நடைபெற்ற சோமசுந்தர கடவுளுக்கு மீனாட்சி அம்மையாக இருக்கும். அந்த கல்யாணம் எவ்வளவு அற்புதமாக இருந்தது. அந்த கந்த பெருமாளின் கல்யாணம் தெய்வானை வரியோடு அந்த கல்யாண சம்பிரதாயம் எப்படி நடந்தது. அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய கல்யாணம், ராமன் சீதையின் கல்யாணம், கல்யாண வைபவத்திலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மாயைகள் எல்லாம் தூளாய் போன்ற திருக்கல்யாணங்களில் ஆனந்தம் வரும், சந்தோஷம் வரும், வெள்ளம் வரும், நெருக்கம் வரும், இறைவனோடு இறுக்கம் வரும், இறைவனோடு மனம் ஒன்றுதல். ஆக இதுபோன்ற சம்பவங்கள் தான் நம்முடைய தேசத்தின் பண்பாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இது போன்ற சம்பிரதாயங்கள், இது போன்ற சடங்குகள் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கிறது அந்த சம்பிரதாயத்தில்? இதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு முட்டாள்தனமான கூட்டம் இன்றைய இத்தனை காலம் தமிழகத்தை பிடித்து நாரடித்துக் கொண்டிருந்தது. அந்த நாடாரிகள் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று மேலும் சுட்டுக் கொண்டார்கள். என்கின்ற ஒரு அயோக்கிய பயனால் தமிழர்கள் எடுக்கப்பட்டு மாற்றமடைந்த காலகட்டத்திலிருந்து மீண்டும் திரும்பவும் வைதிக சம்பிரதாயங்களும் இறைவனின் அற்புதங்களும் கோவில்களும் நிறைவேற்ற என்று சொல்கின்ற பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி அந்த அமைப்பானது மண்ணோடு மண்ணாக என்று சரிந்து போனது எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்து தர்மத்தை பழித்தவர், இந்து சனாதன தர்மத்தை முடிக்கிறார்கள். அப்பாடியே அப்பா, 90 வயது உங்கள் இயக்கத்துக்கு சனாதன தர்மத்தின் வயது காலகட்டத்தை முற்பட்டதையா? ஆக இப்படியான மனப்படைகளை சொல்லிக் கொண்டு தமிழக மக்களை இனியும் நீங்கள் ஏமாற்றுகிறார்கள். தமிழக மக்கள் எல்லோரும் பார்த்து சிரிக்கிறார்கள். எங்கள் கொள்கை ஒரு வழக்கம், அங்கே சிரிப்பு வருது, அது எங்கே என்று நீங்கள் கொங்கு சமுதாய மக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆக அங்கே சிரிக்கிறார்கள் தமிழக மக்கள் உங்களை பார்த்து. ஆக நண்பர்களே, இன்றைக்கு இந்த திருக்கல்யாண நிகழ்வு மிகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் பூமாதேவியாகவும் உங்கள் சார்பாக ஆச்சாரிய பெருமக்கள் பெருமாளுக்கு என்ன இருக்குங்க மாத்து மாலை நடந்து ஒரு அந்யூனி ஏற்பட்டிருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இன்னும் அந்யூனி ஏற்படணும் இல்லையா? அந்த காலத்துல என்ன திரையை பிடிச்சி பார்த்துக்கவே மாட்டாங்க. இந்த காலத்துல தான் என்ன பண்றோம் பார்த்துக்கிறோம், அந்த காலத்துல கிடையாது. அப்ப அடுத்து என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா பூப்பந்து. இது வந்து என்னன்னா மாப்பிள்ளை நந்தவனத்துல வந்து ஸ்ரீதேவியும் உமாதேவியும் விளையாண்டு இருக்காங்க, பூப்பந்து வச்சு விளையாண்டு இருக்காங்க. அப்போ அது தப்பித்தவர் என்ன ஆகுதுன்னா தெரியாம போய் ஒரு ஆச்சாரியம் பண்றது, என்னோட தவத்திலே நீ வந்து பூ பொறுத்திருக்கிற பாரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவான், குதிரையில வந்து பிடித்து போவான் அப்படின்றாங்க. அதன் சார்பாக தான் என்ன சீனிவாச கல்யாணத்துல என்ன பண்ணுவார் பெருமாள், குதிரையில வந்து பூமாதேவியை கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு அப்போ அந்த பூப்பந்து அதுல இருந்தா அந்த பூப்பந்து விளையாட்டும் என்ன ஆச்சுன்னா ஒரு அந்நியத்துக்காண்டி இந்த கல்யாண வைபவங்கள் ஆரம்பிச்சது. இந்த பூப்பந்து போது உங்க கையில பூ வரும், எல்லாம் கை கட்டினே இருக்கும். சரிங்களா?